श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 351. पान्तुवपद्मनाभस्य पादुकाकेलिपांसवः अहल्यादेहनिर्माण पर्यायपरमानवः. பதபதார்த்தம் அகல்யா அகல்யினுடைய தேகத்தினுடைய நிர்மாண உண்டு பண்ணுகின்ற விஷயத்திலே பர்யாய பரமானவகா பரமாணுக்களுக்கு சமானமாயிருக்கின்ற பாதுகையினுடைய கேலி விளையாட்டினாலே பாம்சவகா தூளிகள் வகா உங்களை பாந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். போன பத்ததியில் புஷ்ப பத்ததியில் முடிக்கும் பொழுது சூர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆக அதோட தொடர்ச்சியாக சூர்ணம்னா பொடி, அதோட தொடர்ச்சியாக பராக பத்ததி அப்படின்னு இந்த பராகம் அப்படின்னா தூள் திருவடி தூசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துகள்களை பற்றின ஒரு விஷயமாக இந்த பத்ததி எடுத்திருக்கார் சுவாமி. அந்த பத்ததிக்கும் இதுக்கும் அந்த தொடர்பு இருக்கணுன்றதுனால போன ஸ்லோகத்தில் சூர்ணாபிஷேகத்தோடு முடித்தவர் இங்கேயும் அந்த பாதுகா கேலி பாம்சூப்பு அப்படின்னு அந்த துகள்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி சாய்க்கிறார். இது ரொம்ப சின்ன ஸ்லோகம்தான், ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், பெரியவா ரொம்ப உகந்த ஸ்லோகமாக தெரியறது. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்ன அப்படின்னா அகல்யா சாப விமோச்சனம். ஏன்னா நமக்கு பாதுகையினுடைய அந்த தூளிகள் அப்படின்னு சொன்னோன்னாலே தூளி அப்படின்னு சொன்னோன்னாலே அகல்யா சாப விமோச்சனம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பெருமாள் தாடகாவதம் முடிஞ்சு மிதிலையை நோக்கி போகும்பொழுது அங்கே வழியில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தை பார்த்துட்டு இது யாரோட ஆசிரமம், இது ரொம்ப ஒரு யூசேஜ்லேயே இல்லை போல் இருக்கே, யாருடையது அப்படின்னு கேட்கும்பொழுது கௌதம மகரிஷியை பற்றி சொல்லி அகல்யோட சாபத்தை பற்றி சொல்லி ராமன் அங்கே போன உடனே கல்லையும் பெண்ணாக்கி வைத்துன்னு அகல்யோட சாப விமோச்சனம் அப்படின்னும் பொழுது அந்த அகல்யாவுக்கு எப்படி ஒரு பழைய உடலானது போய் ஒரு புது உடலானது கிடச்சதோ அந்த மாதிரி ஒரு திவ்ய சரீரமானது பாதுகையின் சம்பந்தத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு திவ்ய சரீரமானது அகல்யாவுக்கு கிடைச்சா மாதிரி நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சுவாமி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. திவ்ய சரீரம்னு சொல்லும் பொழுது இது ஒரு கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு தேகமாக நமக்கு அது மாறணும். ஏற்கனவே இருக்கிற தேகம்தான், அகல்யைக்கு ஏற்கனவே இருந்த தேகம்தான். ஆனால் கல்லுலேருந்து அவள் பெண்ணாக மாறும் பொழுது அவளுக்கு அது சாப விமோச்சனத்தின் பலனாக ஒரு திவ்ய சரீரமாக கிடச்சிது. நமக்கும் அது மாதிரி ஏற்கனவே இருந்த உடலாக இருந்தாலும் பாதுகையினோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது நமக்கு இந்த சரீரமானது ஒரு திவ்ய சரீரமாக, அதாவது கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு நல்ல சரீரமாக அது மாற்றம் ஏற்படும் பாதுகையினோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது அப்படின்னு சாய்க்கிற ஒரு அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு பெரிய நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோகத்தில் பொதுவாக சுவாமியோட ஸ்லோகத்தில் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா எங்களுக்கு அப்படின்னு தான் வரும், எங்களுக்கு அப்படின்னு தான் சுவாமி சாய்ப்பார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வக அப்படின்னு இருக்குது, உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்ற வக பாந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற பெரியவா இதுக்கு வியாக்கியானம் எப்படி பண்ணியிருக்கான்னா நகன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏன் சுவாமி வகன்னு போட்டிருக்கார் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தோட அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. கேலி பாம் சவஹா அந்த மாதிரி ரெண்டாவது லைன் முடியும் பொழுதும் பர்யாய பரமானவகா அந்த வகான்னே முடியறதுனால இந்த இடத்துலையும் அவர் வகான்னு போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுறதுனால சுவாமி இந்த இடத்துல நகான்னு போடாமல் வக உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட கட்டமைப்புக்காக அந்த மாதிரி சாய்க்க வேண்டியதாயிடுது. ஆனால் அதில் நமக்கு என்ன பெரிய பாக்கியம்னா சுவாமி நேரடியாக நமக்கு ஒரு அருளாசி வழங்கக்கூடிய ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சுவாமியை சேவிச்சோம்னா சுவாமி இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு. ஆக நமக்கு இந்த சரீரமானது சாதாரண சரீரமாக இருந்தது, பாதுகையை சேவிக்கிறதுனால ஸ்ரீசடாரியை வாங்கிக்கிறதுனால ஒரு திவ்ய சரீரமாக, அதாவது கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு சரீரமாக மாறுறது
மாறட்டும் அப்படின்னு நமக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அகலிகைக்கு அந்த துகள்கள், பாதுகையினுடைய அந்த துகள்கள்னால ஒரு உருவம் கிடச்சிது. அது எந்த மாதிரியான துகள் அப்படின்னா, பரியாய பரமாணவகா, பரமாணுக்களுக்கு சமானமாக இருக்கின்ற, பரம அணுக்களுக்கு, ஒசத்தியான அணுக்களுக்கு சமானமாக இருக்கின்ற அப்படின்னு. இந்த இந்த அணுக்கள் இதை பற்றின ஒரு ஸ்டடீஸ்னு எடுத்துட்டோம்னா, ஜான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது 18th செஞ்சுரியில் சொல்லப்பட்டது. அந்த 18th செஞ்சுரியில் ஜான் டால்டன்ஸோட தியரி என்னென்னா, ஆல் மேட்டர் இஸ் மேட் ஆஃப் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஆட்டம் அப்படிங்கிறது தான் அணுக்கள்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எல்லா பொருட்களுமே அணுக்கள்னு பிரிக்கப்பட முடியாத துகள்களால் ஆனவை அப்படிங்கிறது தான் 18th செஞ்சுரியில் ஜான் டால்டன் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு சயின்டிஃபிக் தியரி அது, அட்டாமிக் தியரி அது. ஆனால் இது ரொம்ப வருஷமாகவே ஆராய்ச்சியில் இருந்தாலும் அதுக்கான முடிவுங்கிறது 18th செஞ்சுரியில் தான் கிடச்சிது. ஆனால் 750 வருஷம் முன்னாடியே நம் சுவாமி இந்த துகள்கள், அணுக்கள் இதெல்லாம் பற்றி பேசியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது இந்த துகள்கள்லாம் சேர்ந்தது அந்த ஒரு பரமாணுவாக சேர்ந்து அவளுக்கு ஒரு திவ்ய சரீரம் கிடச்சிது அப்படின்னு. இது ராமாயணத்துலேருந்து தான் சுவாமி எடுத்திருக்கார். ஆக நம்மளுடைய ராமாயணம், நம்மளுடைய இதிகாசங்கள், நம்மளுடைய ஆழ்வார்களுடைய அந்த ஈரச்சொற்கள், அதாவது அடிப்பொடி, பெருமாளோட திருவடியை சேவிக்கிறவாளோட துகள், அதனால தான் தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த துகள்களை பற்றின ஆராய்ச்சியில் இவ கண்டுபிடிச்சது 18th செஞ்சுரியில் தான். ஆனால் இந்த ஆட்டம்ஸ் பற்றி, அணுக்கள் பிரிக்கவே முடியாதுன்னு ரகசியத்திரய சாரத்தில் அணுக்களை பற்றி, ஒரு துகள்களை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நம் சுவாமி சாய்ச்சிருக்காருன்னு பார்த்தா அது கணக்கிலேயே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லேயே இதெல்லாம் உண்டு. ஆக ஒரு உருவமானது, இந்த நம்மளுடைய இந்த ஹியூமன் பாடிங்கிறது நிறைய ஆட்டம்ஸ்னால் ஆனது, துகள்களால் ஆனது, அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நல்ல சரீரத்தை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா அது பாதுகையினால் முடியும்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இது அமைச்சிருக்கு. பாதுகையினுடைய அந்த சம்பந்தப்பட்ட தூசானது நமக்கு ஒரு நல்ல சரீரத்தை கொடுக்கக்கூடிய அணுக்களாக நமக்கு அது மாறுறது அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாய்ச்சிருக்கார். இதை கம்பராமாயணத்திலே இதுக்கான ஒரு பாசுரமும் உண்டு. கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணம் ஆய் நின்றனள் அப்படின்னு அந்த அகலிகையோட சாபத்தை பற்றி சொல்லும்போது இந்த பாசுரத்தை கம்பன் கொடுத்துருக்கார். கண்ட கல்மிசை காகுத்தன்றது ராமனை சொல்கிற வார்த்தை. அவருடைய கழல் திருவடி துகள் கதுவன பட்டதுனால உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியதொப்ப அப்படின்னா ஒரு பேதமை மயக்கு, ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு மதிமயங்கி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எப்படி மெய் உணர்தல் அப்படிங்கிறது, எப்படி அந்த தத்துவ ஞானம் அடையிறானோ அப்போ பெருமாள் திருவடியை விட்டால் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப, அதுக்கு சமானமான ஒரு ஞானத்தோட பண்டை வண்ணம் ஆய் நின்றனள். அந்த மாதிரி ஞானமே இல்லாத ஒருத்தன் பெருமாளோட திருவடியோட அந்த ஒரு 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 சம்பந்தத்தினால எப்படி ஒரு ஞானத்தோடு ஆவானோ அந்த மாதிரி இங்கே அகலிகையானவள் மாறி நின்னா அப்படின்னு சொல்கிற கம்பராமாயணத்தோட பாசுரத்தை தழுவின ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சாய்க்கிறேன். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்கிறார் சுவாமி. இன்றைக்கி நமக்கு இது 21st செஞ்சுரியில் நமக்கு இதெல்லாம் புரியறது. ஆனால் சுவாமி எழுதின காலத்தில் இதை அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி துகள்கள்னால அவளுக்கு சரீரமானது, புது சரீரமானது கிடச்சது அப்படின்னு ஒரு அட்டாமிக் தியரியே அவர் அவ்வளோ அழகாக இந்த ஸ்லோகத்தில் செதுக்கியிருக்கார். இதையெல்லாம் விட நமக்கு ரொம்ப வஸ்தி இந்த ஸ்லோகம். ஏன் அப்படின்னா வஹ பாந்து, உங்களை காப்பாற்றட்டும்னு சுவாமியே நமக்கு அருளாசி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.